வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரன் வேலூர் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி செம்பியம் போலீசார் மனு தாக்கல். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று நியூஸ் 18க்கு RS பாரதி பேட்டி. சுதந்திர தினத்தை ஒட்டி நாளை ஆளுநர் தரும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும் அதிமுக. முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், பெஞ்சமின் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் அரசின் பாட புத்தகங்கள் விலை உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 40% வரை உயர்த்தப்பட்ட விலையை உடனடியாக திரும்பப் பெறவும் வலியுறுத்தல். மூலப்பொருட்களின் விலையேற்றத்தால் தான் பள்ளி பாடப்புத்தகங்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. அண்ணா பல்கலைக்கழகம் பெற்ற மானியத்திற்கு GST கேட்கும் மத்திய அரசு. தாமதிப்பதால் 5,61 லட்சம் ரூபாயை பாக்கிக்கான வட்டி மற்றும் அபராதமாகவும் தர கோரிக்கை. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அமலாக்கத்துறை அவகாசம் கேட்டதை அடுத்து உச்சநீதிமன்றம் ஆணை. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் கணக்கும் 50,000 ரூபாய் காசோலையும் வழங்கியிருக்கிறார். TNPSல் நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணியிடங்களுக்கு 180 பேர் தேர்வு. 10 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் MK ஸ்டாலின். தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு சமுதாயம் முன்னேறவில்லை என்ற திருமாவளவன் கருத்தை ஏற்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களிலே, பல கட்சிகளிலே தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்களில் தலித் தலைமையை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டுவதாகவும் சிவகங்கை MP கார்த்திக் சிதம்பரம் பேட்டி. தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் முதல்வராக முடியாது என்ற திருமாவளவன் கருத்தை ஏற்கிறேன். ஆனால் திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது என்பதை ஏற்க மாட்டேன். சிவகங்கை அருகே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கனிம வளங்களுக்கான வரியை மாநில அரசுகள் 2005ஆம் ஆண்டு முதல் வசூலிக்கலாம். உச்சநீதிமன்றம் விளக்கம். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாட்டில் காதலியை நண்பர்களுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த காதலன். சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ரிசார்ட்டில் பயிற்சிக்காக சென்ற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மாணவி சந்தேக மரணம். உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று குடும்பத்தினர் கோரிக்கை. விழுப்புரம் அருகே கண்டாச்சிபுரத்தில் அம்மன் கோவில் திருவிழாவில் தூக்குத்தேர் சரிந்ததில் பக்தர்கள் காயம். மீண்டும் தூக்குத்தேர் நிமிர்த்தப்பட்டு நடைபெற்ற தேரோட்டம்.
மும்பை அருகே நகை கடைக்குள் புகுந்து துப்பாக்கி காட்டி மிரட்டிய கொள்ளையர்கள், அசராமல் சுத்தியால் அடித்து ஓட ஓட விடத்திய கடை உரிமையாளர்கள். பூந்தமல்லி நகராட்சியில் ஆபத்தான வேலையில் ஈடுபட்ட சிறுவர்கள் 50 அடி உயரத்தில் தேசிய கொடி சீரியல் லைட் கட்ட வைப்பதாக அதிர்ச்சி. கொடைக்கானலில் பலத்த மழை காரணமாக ஆர்ப்பரிக்கும் வெள்ளி நீர்வீழ்ச்சி, உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடைபெறும் என்று சீமான் மற்றும் விஜயுடன் அதிமுக கூட்டணி வைப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். அதிமுக சேர வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்ட அவர்களுக்கு நேர்ந்த கதி, நேர்ந்த அனுபவம் அவர்கள் அதிமுக நோக்கி பாஜக திரும்ப சொல்கிறது. ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் மிக தெள்ள தெளிவாக 2026 தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று திடமாக அறிவித்த பிறகு யாரையாவது ஒருத்தர் நீங்க எங்க வீட்டுக்கு வேண்டான்னு சொன்ன பிறகு நாங்க அப்படி வருமா, கொல்லைப்புற வழியுமா இல்ல அந்த வழியை வருவோமான்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணிக்கு பேசுறதுக்கு அவசியம் இல்லையே. நிச்சயமாக எந்த அரசியல்ல எந்த நிகழ்வு வேணாலும் வரும். நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் யாருமே இந்த திமுக கட்சி விரும்பவில்லை. நான் சொன்னதை போல இந்த கூட்டத்தில் கூட பேசணும். இந்தியா கூட்டணியுடைய வெற்றியா தான், இது திமுக வெற்றி அல்ல. மாநிலத்தில் தலித்துகள் முதலமைச்சராக முடியாது என்ற திருமாவளவன் கருத்தை தானும் ஏற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். கருத்தை நான் ஏற்கிறேன், ஆனா திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன். புரியுதா? என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் குடி கொண்டு வர முடியாது? சொல்லுங்க. நீங்க கல்வி அமைச்சரை ஒரு பறையரை போட்டா படிப்பு ஏறாத மண்டையில்? ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன விட்டுருக்கீங்க? சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான், எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிரும். எங்க அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது. அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவுதானே ஒழிய அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க என்ன செய்யறோம்னா அப்புறம் பாருங்க. பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை தலைவராகவும் முதலமைச்சராகவும் ஏற்கும் அளவிற்கு சமூகம் முன்னேறவில்லை என்ற திருமாவளவன் கருத்தை தாம் ஆதரிப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். நான் ஏற்றுக்கொள்கிறேன். பல மாநிலங்களிலே பல கட்சிகளிலே தலித் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காட்டுகிறார்கள். நான் இதை கண்கூடாவே பார்த்திருக்கிறேன். எனக்கு நன்றாவே தெரியும், அனுபவ ரீதியாகவும் எனக்கு தெரியும். பல மாநிலங்கள்ல தலித்தை முதலமைச்சர் என்று அறிவித்தால் அதுல சமுதாயத்துல இன்னும் அந்த ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு இன்னும் முன்னேற்றம் வரவில்லை என்று அவர் சொல்லும் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஜிஎஸ்டியாக அண்ணா பல்கலைக்கழகம் சுமார் 36 கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்ற உத்தரவால் மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே மீண்டும் மோதல் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் NIRPயிலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி அண்ணா பல்கலைக்கழகம் 2017 முதல் 2022 ஆண்டு வரை ஆராய்ச்சி படிப்புகளுக்கு சுமார் 203 கோடி ரூபாய் மானியமாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கு சுமார் 36 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று சரக்கு மற்றும் சேவை வரி இயக்குநரகத்தின் சென்னை மண்டல பிரிவு தெரிவித்திருக்கிறது. ஜிஎஸ்டி தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் 5 கோடியே 41 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மத்திய கல்வி நிலையங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட பிற நிறுவனங்களுக்கும் இதுபோன்ற கடிதங்கள் அனுப்பப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நோட்டீஸுக்கு பதிலளிக்க 2 நாட்களே இருக்கும் நிலையில் இந்த உத்தரவு ஆராய்ச்சி பணியை முடக்கிவிடும் என்று மாநில அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அரசு நடத்தும் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்படும் ஆராய்ச்சி மானியத்திற்கு வரி விதிக்க முடியாது என்றும் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டிருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். சனாதன சர்ச்சை தொடர்பான வழக்கில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆஜராக விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் உதயநிதிக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன.
இந்நிலையில் அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபாகர் தத்தா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து முதல் தகவல் அறிக்கைகளிலும் வெவ்வேறு குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். அதே சமயம் தமிழ்நாட்டில் விசாரிக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறிய நீதிபதிகள் வேறு மாநில உயர்நீதிமன்றங்களில் தான் விசாரணைக்கு அனுப்ப முடியும் என்றும் குறிப்பிட்டனர். அப்போது ஏற்கனவே பெங்களூரு நீதிமன்ற வளாகத்தில் தாக்கப்பட்டதால் பாதுகாப்பு அச்சம் இருப்பதாக உதயநிதி தரப்பில் வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இவ்வழக்குகளில் உதயநிதி நேரடியாக ஆஜராக தேவையில்லை என்று விளக்களித்திருக்கின்றனர். மேலும் உதயநிதி தரப்பு தாக்கல் செய்த மனு தொடர்பாக நவம்பர் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.